ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிபிஆர்டி வேகன்சி இன்க்ரீஸ் குரூப் அவங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஆர்வலாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எஸ்ஜிடியோட கோரிக்கைகளில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் நம்ம பிடிபிஆர்டி வேகன்சி இன்க்ரீஸ் குரூப்பை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும் நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா ஆல்ரெடி இருந்திருக்குது, இனிமேல் இருக்கும் அப்படின்றது. சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு திருக்குறளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். நம்ம எல்லாருக்குமே இந்த குறளோட பொருள் கண்டிப்பா தெரியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். ஒரு செயல், ஒரு விஷயம் கடவுளால கூட முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தா கூட உன்னோட முயற்சி அதுக்கு எடுத்துக்கிற நீங்க அந்த உறுதிப்பாடு, அந்த முயற்சி கண்டிப்பா உனக்கு பலனை கொடுக்கும் அப்படின்றதான் நம்ம ஐயன் திருவள்ளுவரோட ஒரு வாக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். பிடிபிஆர்டி எக்ஸாம் எழுதிட்டு தெரிவு பட்டியல்ல பெயர் வந்துள்ள அனைத்து ஆசிரியர் சொந்தங்களுக்கும் கண்டிப்பா நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அவங்க ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. எப்ப கவுன்சிலிங் நடக்கும், எப்போ நம்ம போஸ்டிங் போவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. அது நிச்சயமா கவுன்சிலிங் அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அமைச்சர் அன்னைக்கு பேசும்போது நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிர்வாக ரீதியா சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சோ அது மட்டும் தான் அவங்க கூட விரைவாக அவங்களுக்கு எல்லாருமே நாங்க பண்ணிடுவோம் அப்படின்றத அன்னைக்கு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருந்தாரு. சோ நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். பிடிபிஆர்டி தேர்வு பட்டியல் பெயர் வந்துள்ள அனைத்து ஆசிரியர்களும் நிச்சயமா கூடிய விரைவில் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துடும். கூடிய விரைவில் நீங்க போஸ்டிங் போயிருவீங்க. மாணவர்களுக்கான உங்களோட செயல்பாடுகள் கூடிய விரைவில் தொடங்க ஆரம்பிச்சிடும். உங்களோட கனவும் நிச்சயமா அதுல இருந்து பழிக்க ஆரம்பிச்சிடும். சோ நீங்க கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. அதே மாதிரி 2% அதாவது நான் டீச்சிங் அப்படின்றவங்களுக்கு 2% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லியிருக்கு. அது தடை வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை நினைச்சாலும் கூட இந்த விஷயத்தை டக்குன்னு ஒரு ஆர்டரை பப்ளிஷ் பண்ணி, நீங்க இந்த மாதிரி 6 பிஎட் முடிச்சிருக்காங்க, அதுல டெட் பாஸ் பண்ணிருக்காங்க 6 லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னா ஒரு நாள்ல கூட அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவங்க அனுப்பிச்சு விட்டோன்னே அதை கிளியர் பண்ணி டிஆர்பி கொடுத்துட்டாங்கன்னா, டிஆர்பி ஒரு சிஇ வச்சு விட்டுட்டு அவங்களுக்கு போஸ்டிங் கண்டிப்பா டக்குன்னு உள்ள கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு அது ஒரு தடை அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. அன்னைக்கு நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி நிர்வாக ரீதியா உங்களுக்கு சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு அது மட்டும் தான் முடியும், மற்றபடிக்கு எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதனால கவுன்சிலிங் கூடிய விரைவில் வந்துடும். நீங்க அனைவருமே பணிக்கு கண்டிப்பாக விரைவில் செல்வீர்கள். நீங்கள் மனநலம் இருங்க. நீங்க உங்களோட வெற்றி என்று தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. சோ நீங்க கண்டிப்பா போயிருவீங்க. இன்னைக்கா நாளைக்கா அப்படின்றது உங்களுக்கு டவுட் ஓடிய, மற்றபடிக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பா நீங்க உறுதியா பணிக்கு வேகமா போயிருவீங்க. உங்களுக்கு நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதிட்டு நம்மளுக்கு இன்னும் ஆன்சர் கீ கூட விடலையே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. சோ தேர்வு எழுதிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமகிழ தங்கள் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்சர் கீ கூட விடல அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எக்ஸாமே வைக்காம தான் என்ன பண்ணிருப்போம் அப்படித்தான் நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. 10 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. ஆன்சர் கீ விடாம இருக்கிறதுக்கு மத்த பல காரணங்கள் ஓடிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பிடிபிஆர்டியோட அந்த பிஎட் பிரச்சனை அது ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அப்படியே சும்மா வெறும்னு சிவி முடிச்சுட்டு பாஸ் பண்ணி ரெடியா இருக்கவங்களை கூட்டு போய் அப்படியே சும்மா ஒரு காரணத்தை சொல்லி வெளியே தள்ளி விட்டுற முடியாதுல்ல. அதுக்காக கவர்மெண்ட் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம் தான் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா அத்தனை பேரும் வெளியே அனுப்பிச்சா நல்லா, அவங்களும் நல்லா படிச்சவங்க. சோ நீங்களும் நல்லா பண்ணிருக்கிறீங்க. அதனால அந்த வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு. அது முடிச்சிட்டாங்கனாலே உங்களுக்கான வேலை கடகடன்னு டிஆர்பிலும் சில விஷயங்களை நீங்க பாத்துருப்பீங்க. சண்டே கூட உங்களுக்கு லிஸ்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு கடகடன்னு வேலையை ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கடுத்து யார் இருக்கா, நீங்க தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. எஸ்ஜிடி எழுதிருக்கவங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஆன்சர் கீழ இருந்து அத்தனையுமே கடகடன்னு முடிஞ்சிடும். கவலையே படாதீங்க. 1700 சீட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு 1000 கூட்டு 2700 சம்திங் உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட கோரிக்கை நீங்கள் கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களோட கோரிக்கையை தொடர்ந்து நீங்க வைக்கும் பட்சத்தில் அரசு அதுக்காக கண்டிப்பா பரிசீலனை பண்ணுவாங்க. கோரிக்கையெல்லாம் புறந்தள்ளிட்டு அரசு கண்டிப்பா போக மாட்டாங்க. உங்களுக்கான கோரிக்கையை அவங்க பரிசீலிப்பாங்க. சோ உங்களோட செயல்பாடு தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து நம்ம பிடிபிஆர்டி காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரி அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிற கோரிக்கையில வச்சுட்டு இருக்கு. அரசுக்கு தன்னோட கோரிக்கை எந்தெந்த வழியெல்லாம் வச்சுட்டு இருக்கணுமோ அந்த வழியெல்லாம் வச்சுட்டு இருக்கிற அந்த தேர்வுகளுக்கான அல்லது அந்த ஆசிரியர்களுக்கான நம்ம வீடியோ தான் இது. எங்களை நம்பி வரும் மாணவர்களும் கலங்கரை விளக்கமாக திகழ்வோம் என்ற உறுதியோடு காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரி பிடிபிஆர்டி ஆசிரியர்கள். அதாவது வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க வந்து ரொம்ப மார்க் லோவா எடுத்து இல்ல என்ன சொல்றது தமிழ்ல போய் அப்படிலாம் அவங்க கோரிக்கை வைக்கல. எங்களுக்கு காலி பணிகள் அதிகரிச்சு கொடுங்கன்னு. நல்ல ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க, 100+ எடுத்திருக்காங்க, 110+ எடுத்திருக்காங்க. இப்படி எடுத்தவங்க எல்லாம் 0.5 1 மார்க் அப்படின்றத விட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட கேட்டகரியில் அவங்களோட இடஒதுக்கீடுல வரும்போது அதுலயும் வந்துட்டு 2 மார்க் 1 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு கம்மியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சோ எல்லாமே பாஸ் பண்ணவங்க தான், எல்லாமே நல்ல மார்க் எடுத்தவங்க தான், நல்ல ஆசிரியர்கள் அவங்க. நாங்க ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டோம், அவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் அவங்க அரசுக்கு தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. எங்களை நம்பி வரும் மாணவர்களின் கலங்கரை விளக்கமாக திகழ்வோம் அப்படின்றதான் அவங்களோட உறுதிப்பாடு. சோ அதனாலதான் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ஷன் லிஸ்டில் பெயர் வராதது நம் மன உறுதியை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தான் கற்ற கொண்ட பாடமாக நினைத்து காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரி பிடிபிஆர்டி ஆசிரியர்கள். செலக்ஷன் லிஸ்ட்ல பெயர் வரல அப்படின்னா அவன் மன உளைச்சல் எந்த அளவுக்கு இருக்கும். அது மாதிரி ஃபியூச்சர்ல தன்னோட மாணவன் வந்து அப்படி விஷயங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்ற விஷயத்தை இந்த விஷயத்தை நான் பாடமா கத்துக்கிட்டேன் அப்படின்றது அவங்களோட ஒரு எண்ணமா இருக்கு, ஒரு சிந்தனையா இருக்கு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. என்னோட மாணவர்கள் இந்த மாதிரி என்னைக்குமே எந்த சூழ்நிலையும் மாணவன் கஷ்டப்படாத அளவுக்கு அவனை மிகச்சிறந்த மாணவனை உருவாக்கி கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையோட தான் அரசுக்கு அவங்க கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றது, அமைச்சர் போற இடத்துக்கெல்லாமே அவங்க போய் கோரிக்கை வைக்கிறாங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போற இடத்துக்குலாம் அவங்க போய் கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா எம்பி வெங்கடேசன் அவங்கள பார்த்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய எம்எல்ஏஸ் பார்த்திருக்காங்க, பெரியசாமி பார்த்திருக்காங்க. அதே மாதிரி சென்னையில பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க, திருச்சியில பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அப்படி ஒவ்வொரு இடங்களிலுமே போய் தங்களோட கோரிக்கையை வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறையில் இருக்க அத்தனை ஒரு என்ன சொல்றது மதிமீன் பார்த்திருக்காங்க, கண்ணப்பன் சாரை பார்த்திருக்காங்க. அதே மாதிரி டிஆர் போர்ட்லயும் போய் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி இருந்த குமரகுருமன் சாரையும் பார்த்திருக்காங்க. தொடர்ந்து அவங்க கோரிக்கையை வந்து விடாம வச்சுட்டே இருக்காங்க. அந்த கோரிக்கைக்கு ஒரு பலன் விரைவில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நாமளும் இந்த சேனல்ல இப்ப வீடியோ போட்டிருக்கோம். தமிழக கல்வி வளர்ச்சியில் தங்களுடைய பங்களிப்புக்கும் வாய்ப்பு கொடுங்கள் என்ற வேண்டுகோளோடு காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரி பிடிபிஆர்டி ஆசிரியர்கள். தமிழகம் வந்து கல்வி வளர்ச்சியில் மிகச்சிறந்த மாநிலமா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா வெளி மாநிலம் இருந்தெல்லாம் கூட நம்ம ஸ்டேட்ல வந்து படிக்கிற அளவுக்கு நம்ம கல்வி தரத்துல மிக சிறப்பா இருக்கிறோம். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். நம்ம உண்மையிலேயே நல்லா இருக்கிறோம், சிறப்பா இருக்கிறோம். அந்த கல்வி வளர்ச்சியில எங்களோட பங்களிப்பு இருக்கணும். நாங்க ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டோம் இருக்க, எங்களை விட்டுட்டு நீங்க போயிடாதீங்க அப்படின்ற விஷயம் தான் காலி பணிகளை அதிகரிச்சு கொடுத்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறாங்க பிடிபிஆர்டி ஆசிரியர்கள். நியமன தேர்வை நடத்தி கொடுத்து 3192 ஆசிரியர்களுக்கும் லட்சக்கணக்கான மாணவர்களும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்து தமிழக அரசை நன்றியோடு பார்க்கிறாங்க. காலி பணியிடங்களை அதிகரித்து கோரி பிடிபிஆர்டி ஆசிரியர்களா இருக்கிற இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து நன்றியோட பாக்குறாங்க. இந்த எக்ஸாம்களுக்கு வச்சு கொடுத்தது பெரிய விஷயம். 3292 சீட்டு, 3092 ஆசிரியர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயம். லட்சக்கணக்கான மாணவர்களுக்கான ஆசிரியர்கள் நீங்க கொடுத்ததும் பெரிய விஷயம். அப்படி நன்றியோட பாக்குறாங்க. அந்த நன்றியோட எப்படி பாக்குறாங்க அப்படின்னா போராட்டம் பண்றதுல ஆர்ப்பாட்டம் பண்றதுல அரசோட கையை பிடிச்சு கூட நண்பனாவே நடந்துகிட்டே தன்னோட மனுவை கொடுக்குறாங்க. எங்களோட கோரிக்கை நீங்க நிச்சயமா நிறைவேற்றி கொடுங்க சார், காலி பணிகளை அதிகரித்து கொடுங்க. நாங்கள் வந்துட்டு உங்க கருத்தை வலுப்படுத்துவோம், நாங்கள் வந்து இன்னும் சிறப்பா செயல்படுவோம். நாங்க வந்து ஒரு பாஸ் ஆகலாம் கிடையாது, டெட்டு முடிக்கலன்னு கிடையாது, தமிழ் எலிஜிபிலிட்டி ஆகலன்னு கிடையாது, இந்த பிடில நாங்க பாஸ் ஆகலன்னு அப்படின்னு கிடையாது. எல்லா எக்ஸாமே பாஸ் பண்ணி நாங்க வச்சிருக்கிறோம். சோ எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஜஸ்ட் மிஸ். அதுக்காக வந்துட்டு எங்களுக்கு நீங்க வந்து புறந்தள்ளிட்டு போயிடக்கூடாது, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இல்ல, கவர்மெண்ட்டுக்கு அப்படியே ஆதரவா, ஃப்ரெண்டா, நண்பனா அப்படி பேசிட்டே போகும்போது எங்களுக்கு காலி பண்ணி அதிர்ச்சி கொடுங்க கேட்கிற மாதிரி அப்படி பேசிட்டு ஃப்ரெண்டா பேசிட்டே போற மாதிரி தான் கவர்மெண்டோட கைப்பிடிச்சு நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே போய் மனு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு 30-35 வயசுல பாஸ் பண்ணவங்க இன்னைக்கு 45 வயசுன்ற கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. ஏன்னா 11 வருஷமா எக்ஸாம் நடக்கல அப்படின்னும் போது அவங்க வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. சரி 2013 எக்ஸாம் நடந்துச்சு, அப்புறமேல எப்பயுமே எக்ஸாம் நடக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, 2017 நடக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா சரி 2017 எக்ஸாம் நடக்குது, அதுக்காக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பணியெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் நடக்கலாம் கூட அவங்க ஏதோ ஜாபுக்கு போய் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க, கொண்டு கண்டினியூ அந்த ஜாபை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. மறுபடியும் 2019 எக்ஸாம் அப்படின்னும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து எக்ஸாம் வச்சுட்டே இருக்கிறாங்க, டெட் வச்சுட்டே இருக்கிறாங்க. சோ நம்மளுக்கு வந்து அடுத்து எப்படியும் போஸ்டிங் போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அந்த ஒரு ஜாபை வந்து கண்டினியூ பண்ண முடியாம ஊட பிரேக் ஆகி அடுத்தடுத்து படிச்சுட்டே இருக்கிறாங்க. அடுத்து 2022 அப்படி எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்படி கண்டினியூ வச்சுட்டே இருந்ததுனால அவங்க வந்து எந்த ஒரு ஜாப்லயுமே நிரந்தரமா இருக்க முடியறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு ஆபீஸுக்கு போறோம், இல்லாட்டினா ஒரு கம்பெனிக்கு போறோம், ஒரு இடத்துல வேலை வெட்டு போறோம் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா நான் ஒரு MA BEd அப்படின்னா அந்த BEd வார்த்தையை சொல்லிட்டாலே
டீச்சருக்கு போய் நாங்க எப்படிங்க வேலை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட பிஎட்டை மறைக்க வேண்டிய கண்டிஷனுக்கு அங்க போய் நிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கூலுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள போற மாதிரி தான் தள்ளப்படுறாங்க. மற்ற ஏரியாவில் போய் நான் பிஎட் முடிச்சிருக்கேன் தைரியமா சொல்ல முடியல, சொன்னா உங்களை எப்படி நாங்க வேலை வாங்க முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு மேல இருக்கவங்கள யாரும் அந்த வார்த்தையை சொல்லி நமக்கு வேலை கொடுக்குற தட்டு கழிச்சிடறாங்க. மறுபடியும் வந்து உங்க ஸ்கூலுக்கே வர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. 5000 6000 சம்பளத்துல இருந்து ஒரு வேலையை பார்க்கும்போது நீங்களே சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற என்ன சொல்றது, இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில வந்து எப்படி அவங்க வந்து காலத்தை தள்ள முடியும்? தன் பிள்ளைகளுக்கு கேட்டதை ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு தீபாவளி கொண்டாட முடியுமா? ஒரு பொங்கல் கொண்டாட முடியுமா? ஒரு ரம்ஜான் கொண்டாட முடியுமா? ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியுமா? இதெல்லாம் அந்த 6000 வச்சுக்கிட்டு எப்படி பண்ண முடியும்ன்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ அந்த கஷ்ட சூழ்நிலையில இருந்து மறுபடியும் இப்ப எக்ஸாம் எழுதினாங்க, பாஸ் பண்ணாங்க. சரி ஓகே, 2013 இருந்து 2022 எல்லாங்களுக்கும் ஒரு நியமனத்தை வைக்கிறோம், நீங்க அதுல பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதும்போது அப்பயே என்ன சொல்றாங்க, அதுல தமிழ் டெஸ்ட் வைப்போம், நீங்க அதுல செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நியமனத்தோட எக்ஸாம் திருத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் பாஸ் பண்ணிட்டு யூஜிடிஆர்பி எழுதி அதுலயுமே நல்ல மார்க் எடுத்து 45க்கு மேல எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து 37,000 பேர் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி 37,000 பேர் பாஸ் பண்ணி இருக்கிறதுல 3192 அப்படின்றது அந்த போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியா தெரியுது. ஏன் கம்மியா தெரியுது அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம் போஸ்டிங் போட்டுட்டு இருந்தா இப்போ வந்து காலி பண்ணிருங்க அதிர்ச்சி கொடுங்கன்னு யாருமே அதிகமாக கேட்க முடியாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க, மினிஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏங்க அடுத்த வருஷம் மறுபடியும் எக்ஸாம் வருது பாஸ் பண்ணிட்டு போயிருங்க, இல்லாட்டா போன வருஷம் எக்ஸாம் வச்சோம் நீங்க பாஸ் பண்ணல அப்படி கூட கேட்கலாம். அதுக்கு அந்த வாய்ப்பே இல்லாம இருக்கிறதுனால 10-11 வருஷங்கள் லேட் ஆயிட்டு இருந்தாலும் காலி பண்ணி கொஞ்சம் அதிகரித்து கொடுங்க சார். 37,000 பேர் பாஸ் பண்ணிருக்கிற ஒரு போஸ்டிங்ல 3192 அப்படின்றது ரொம்ப கம்மியா தெரியுது. அதனால எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார் கேட்கிற அவங்களோட கோரிக்கை வந்து ரொம்ப நியாயமானதா இருக்கு. அப்படி 7 இயரா அவங்க பாஸ் பண்ணாங்க. ஒரு 25-26 ஏஜ்ல 7 இயரா ஒரு டெட்டை முடிச்சு பாஸ் பண்ணி உட்கார்ந்தவங்க கூட இன்னைக்கு 37-38 ஏஜ் போகும்போது யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்க கோரிக்கை வந்து ரொம்ப 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 நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு நம்ம சேனல் பக்கவலமா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ அவங்களுக்காக. தாயுள்ளத்தோடு கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் தமிழக அரசு இருப்பதால் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் காலிப்பணிகளை அதிகரிக்க பிடிபிஆர்டி ஆசிரியர்கள் எஸ் தாயுள்ளத்தோடு தான் இருக்காங்க. ஏன்னா 10 வருஷமா வைக்காத எக்ஸாம் வச்சு கொடுத்தாங்கல்ல, அந்த விஷயமே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு தான் பிடிபிஆர்டி ஆசிரியர்கள் நினைக்கிறாங்க. அது உண்மையிலேயே வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றியோட தான் நடந்துக்கணும் அவங்க அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு வாரான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளே யோசிச்சு பாருங்க, ஒரு மினிஸ்டர் வந்தாருன்னா கட்சிக்காரன் வருவாங்க, அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்க ஆய்வுக்கு போற, இப்ப நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்க ஆய்வுக்கு போறாருன்னு பாருங்க. நம்ம அமைச்சர் பத்தி பேசுறோம், ஒரு மினிஸ்டர் அப்படின்றது நம்ம அமைச்சர் தான் பத்தி பேசுறோம். இப்ப பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு போறாரு அப்படின்னாக்க வெளியே அவங்களோட கட்சிக்காரங்க வந்து அவர் வர இருப்பாங்க. உள்ள போயிட்டாங்கன்னா ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க, அதிகாரி இருப்பாங்க. அவங்க வந்து அவர் ரிசீவ் பண்ணிட்டு அங்க ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு தண்ணி வசதி எப்படி இருக்குது, ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு கிரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்களுக்கு காம்பவுண்ட் எப்படி இருக்குது, அவங்களுக்கு இன்னும் எது தேவைப்படுதா இப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணிட்டு அவங்க வருவாங்க. வெளியே வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா பிரஸ் இருக்கும். பிரஸுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுப்பாங்க. அதாவது வந்து இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வெளியே பொதுவாக தமிழ்நாட்டில் என்ன கல்விக்கல்வித்துல என்ன அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கும் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்படித்தான் நடக்கும். இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ அல்லது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவங்களோ எங்க ஆய்வுக்கு போனாலுமே இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கட்சிக்காரங்க வந்து அவங்க ரிசீவ் பண்றதுக்கு வர்றாங்க. அவங்க எந்த இடத்துல ஆய்வு பண்ண போறாங்களோ அவங்களோட அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. அது போக வந்து நிருபர்கள் வந்து அவங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ட்டு நிருபர்கள் வந்து அவங்ககிட்ட என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை கேட்கறதுக்காக நிருபர்கள் வெயிட் பண்றாங்க. கூடவே இப்ப எல்லா இடத்துலயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா பிடிபிஆர்டி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரி அவங்களும் மனு இவங்களோட சேர்ந்து எல்லா இடத்துலயுமே நிக்கிறாங்க. எந்த இடத்துலயுமே மிஸ் பண்றதுல எல்லா இடத்துலயுமே நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்மளோட அமைச்சர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட மனுவை பெற்றுக்கிறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் மனுவை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு மிகவும் சந்தோஷமா சொல்றாரு, கண்டிப்பா உங்களுக்கு பண்ணித்தரப்பா அப்படின்னு மிகவும் சந்தோஷமா சொல்றாரு. அவருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே அன்பாத்தா இருக்காரு. அன்பு சார் பேருக்கு ஏற்ற மாதிரியே அன்பாத்தா இருக்காரு. எல்லா இடத்துலயுமே முகமகிழ்ச்சியோட சந்தோஷமா நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணித்தரப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த முகமகிழ்ச்சிக்காகவே வந்துட்டு காலி பணிகள் அதிகரிக்கூடி இவங்க கோரிக்கை வைக்கிறதுல கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அவரை சந்திக்காத இடங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களையும் இவங்க பார்க்காத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு அவரு எங்க போனாலும் கண்டிப்பா உங்களை கோரிக்கை வைக்கிறாங்க. அவரும் வந்து வாங்கி பார்த்துட்டு அவர் இன்னும் சந்தோஷமா கண்டிப்பா பண்ணி தரேன், நான் சொல்றேன், சொல்லி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மகிழ்ச்சியா பதில் சொல்றாரு. இந்த சந்தோஷமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குது. இன்னும் புத்துணர்வா இன்னும் சிறப்பா இவங்க வேலை பார்க்கறதுக்கு வந்து இது மிகவும் உந்துதலா இருக்குது. நம்ம இந்த வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். செறிவருந்து சீர்பயக்கும் அறிவருந்து ஆற்றின் அடங்க பெறின் ஐயன் திருவள்ளுவர் அவங்களோட திருக்குறளோட நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செறிவருந்து சீர்மை பயக்கும் அறிவருந்து ஆற்றின் அடங்க பெறின். இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
அறிய வேண்டியதை அறிந்து நல்வழியில் அடங்கி நடந்தால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் அப்படின்றதான் இந்த குறளோட பொருள். இந்த குறளோட பொருள் சரிவருந்து சீர்மை பயக்கும் அறிவருந்து ஆற்றின் அடங்கப் பெறின். இந்த குறளோட பொருள் அறிய வேண்டியது நம்ம அறிஞ்சு நல்வழியில் அடங்கி நடந்தால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் அப்படின்றதான் இந்த குறளோட பொருள். இந்த குறளை பிடிபிஆர்டி காலி பணியிடம் அதிகரிக்கிறதுக்கான அவங்களுக்கு மேட்ச் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா அறிய வேண்டியதை அறிந்து அமைச்சர்களோட அந்த குணங்களை நம்ம அறிந்து நம்மளுக்காக சொல்றோம். அமைச்சர் அவங்களோட அந்த குணங்களை அறிந்து நல்வழியில் அடங்கி நடந்தால் நேர்மையான வழியில அரசு அணுகணும் அப்படின்னம்னா அந்த அடக்கம் அந்த உங்களோட அந்த நேர்மை உங்களோட அந்த பணிவு அந்த அடக்கம் தான் நல்லோரால் அறியப்பட்டு நம்ம மினிஸ்டர்ஸ் நம்ம சிஎம் இவங்களால அறியப்பட்டு மேன்மை பயக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதான் இந்த குறளோட பொருள். சோ உங்களோட செயல்பாடுகள் அனைத்துமே கண்டிப்பா அரசுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட செயல்பாடுகள் உண்மையிலேயே மிக சிறப்பானது. உங்களோட என்ன சொல்றது உங்களுக்கு மனு கொடுக்கறதாகட்டும் நீங்க மெயில் பண்றதாகட்டும் நீங்க அரசுக்கு போய் நேரடியாக சந்திச்சு நீங்க பேசுறதாகட்டும் மினிஸ்டர்ஸ் நேர சந்திக்கிறதாகட்டும் நீங்க WW0 நீங்க பேசுறதாகட்டும் நீங்க டிஆர்பியில் நீங்க பேசுறதாகட்டும் உங்களோட அத்தனை செயல்பாடுமே உங்களுக்கு மேன்மை பயக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் சிறப்பா பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் மிக 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 உறுதுணையா இருக்கும். இந்த வேகன்சி இன்க்ரீஸ் குரூப்ல நாங்க சேரலாம், எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட டெலகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 37,000 டீச்சர்ஸ் நீங்க வெளியே இருக்கிறீங்க, நீங்க அந்த சேனலை சேர்ந்துக்கங்க. உங்களுக்கான நியாயத்தை நேர்மையா நல்வழியில நியாயமான முறையில அரசுக்கு அமைதியான வழியில தெரியப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ரொம்ப கம்மியா இருக்கப்பா லோ மார்க்ல இருக்கேன் நான் எதுக்கு வேண்டுகோள் வைக்கணும் அப்படி தயவு செய்து நடக்காதீங்க. இடஒதுக்கீட்டுல உங்களுக்கான சீட்டும் ஏதோ இடத்துல ஒதுக்கப்படும். இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கதே இது ரேங்க் லிஸ்ட் கிடையாது. டாப்ல இருக்கவங்களுக்கு தான் மார்க் டாப்ல இருக்கவங்களுக்கு தான் போஸ்டிங் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இடஒதுக்கீடு இருக்கு. சோ கம்மியா இருக்கிற மார்க் கூட உங்க இடஒதுக்கீடுல நீங்க முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கான சீட் நிச்சயமா 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 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ நியாயமான முறையில அரசு அணுகிற வரைக்கும் உங்களோட வெற்றின்றதை யாராலையும் தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல போடுற வீடியோ அத்தனையுமே உங்களுக்கு கண்டிப்பா 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 யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். தேவையில்லாத வீடியோ போட்டு உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம சேனல் என்னைக்குமே விரும்பாது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்குமே இது நல்லாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ so much.